முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேர்வழியை காட்டு. தொழுகையில் நின்று கொண்டு அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம்? நேர்வழியை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், உன்னுடைய அருள் பெற்ற மக்கள் எந்த வழியில் நடந்தார்களோ அந்த நேரான வழியை எங்களுக்கு காட்டு. உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டிவிடாத. உன்னுடைய வெறுப்புக்கு ஆளாகி வழிகட்டு போனாங்களே அவங்க வழி எங்களுக்கு காட்டிடாத என்று அந்த சூறாவில் துஆ இருக்கிறது. அல்ஹம்து சூறாவில் என்ன இருக்கிறது? பாதி அல்லாஹ்வை புகழ்ற மாதிரியும் பாதி அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிற மாதிரியும் அந்த சூரா அமைந்திருக்கிறது. அப்ப இமாம் அந்த ஓதிவிட்டாரா, ஓதும் போது நம்மளும் சேர்ந்து ஓத முடியுமா? தொழுகையில முடியாது. தொழுகைக்கு வெளியிலன்னா நான் தனியா ஓதிக்கலாம், நீங்க தனியா ஓதிக்கலாம். நம்ம ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு அம்சம் ஒன்றும் கிடையாது. தொழுகைக்கு உள்ளேன்னு சொன்னா அவர் ஓதுவார், நீங்க கேட்கத்தான் செய்வீங்க. அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நீங்க சேர்ந்து ஓத முடியாது. ஓதுக்கு தடை இருக்குது, டிஸ்டர்ப் ஆகும் அவருக்கு. அப்ப என்ன பண்ண, அந்த இடத்துல நம்ம ஓதுவதற்கு தடை இருக்கிற காரணத்தினால் அவர் ஓதிவிட்டார்ல, ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்வாயாக, இதை ஏற்றுக்கொள்வாயாக அர்த்தம். ஆமீன்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவர் அஜர்த்து சொல்லிட்டார்ல, நேர்வழியை காட்டுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டார்ல, ஆமீன் என்று நீங்க சொன்னீங்கன்னா இறைவா நாங்களும் அப்படியே கேட்கிறோம், அப்படியே ஆகட்டுமாக, நீ ஏற்றுக்கொள்வாயாக, இந்த அர்த்தம் ஆமீன்ங்கிறதுக்கு உண்டு. அப்ப இந்த தொழுகையில இப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஏன் அனுமதி இருக்குது என்று கேட்டால், அதுல நாம ஓத முடியாது, நாம தனியா துஆ செய்ய முடியாது. இமாமை பின்பற்றி தொழுவும் போது இமாம் ஓத தனித்தனியா தொழுகிற பெண்களுக்கு இது புரியாது. ஏன்னா நீங்க ஜமாத் தொழுகண்டா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாம ஆக்கி வச்சுட்டாங்களா. பள்ளி வாசல்ல தொழுவது எப்படி நடக்கும்? இமாம் ஓதுவாரு, பின்னாடி இருக்கிற மக்கள் சும்மா கையை கட்டி சும்மா நிற்பாங்க, இமாம் தான் ஓதிக்கிட்டு இருப்பாரு. நம்ம என்ன செய்வோம்? உலல்லாலின்னு சொன்னோன்னே ஆமீன்னு சொல்லுவார்கள். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே நேரத்தில் அல்ஹம்து சூராவில் மட்டும்தான துஆ இருக்குது? எத்தனை சூறாக்கள் துஆ இருக்குது? ரப்பனா லலம்னா அம்புசனா இல்லம் தகவில்னா ஓ தரஹம்னா லனகுன மினல் காசிரின்னு சொன்ன துஆ இல்லையா? அது குர்ஆன்ல இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி ஓதும் போதெல்லாம் ரசூல் ஆமீன் சொல்ல சொன்னாங்களா? இல்ல. அல்ஹம்து சூராவில் ஒரு துஆ இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த குர்ஆன்ல ஏராளமான துஆக்கள் இருக்கிறது. அந்த துஆக்கள் நம்ம என்ன செய்யறோம்? ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த துஆவுக்கெல்லாம் ஆமீன் ஆமீன் சொன்னதாக ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல கிடைக்கிறானா? இல்ல. அப்ப இந்த நம்ம எதை நிறுத்திக்கிறனே, ரசூலுல்லாஹ் எதுக்கு சொன்னாங்களோ அதை மட்டும் நிறுத்திக்கணும். அப்ப அல்ஹம்து சூராவுல உள்ள அந்த துஆவுக்கு மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது தொழுகையில் இருக்கும் பொழுது, தனியா இருக்கும்போது அல்ல, தொழுகையில் இமாம் ஓதுனாரையானால் அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆமீன் என்று சொல்லணும். அதே மாதிரி தொழுகையில ஓதுகிற குனூத், குனூத்னா என்ன? அந்த ருக்குவுக்கு பிறகு எழுந்து நின்று ஒரு துஆவை ஓதுவோம். அது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஓதக்கூடிய குனூத்துகளும் இருக்கிறது. ஒவ்வொரு வித்தர்லையும் ஓதக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குனூத்தும் இருக்கிறது. அல்லாஹும்ம மஹ்தினி ஃபீமன் ஹதைத்துங்கிற ஒரு குனூத்து இருக்குல்ல, அதுவும் குனூத்து தான். ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது, ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது, வெள்ளம் புயல் ஏற்படும் பொழுது, ஒரு கலவரம் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை தேடி என்ன பண்றோம்? தொழுகையில இருந்து கொண்டே நம்ம ஒரு துஆ ஓதலாம். அதுக்கு பேர் குனூத்துங்கிறது. அந்த மாதிரி குனூத் ஓதுவார்களே, ஆனால் அதுல நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்க முடியும், நம்ம ஓத முடியாது இமாமோட தொழும் போது. அப்ப அதுக்கு ஆமீன் சொல்லலாமா? சொல்லலாம். எப்படி சொல்லலாங்கிறீங்கன்னா, இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். ரசூலுல்லாஹ் ஒன்ன செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு போய் ஆதாரம் கேட்கல, அதான் ஆதாரம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா தான் ஆதாரம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதும்போது ஆமீன் சொன்னாங்கன்னு வந்துச்சுன்னு சொன்னா சட்டம் தான், நீங்கள் ஓதி போங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்னை செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடைக்குமையானால் அதை செய்யலாம். இந்த ரெண்டை தவிர வேற ஒண்ணுக்கு ஆமீன் கிடையாது. நீங்க தான் ஓதிக்கிறணும். நீங்களும் ஆமீன் சொல்லிக்கலாம். உலல்லாலின்னு சொல்லிட்டு ஆமீன் நீங்களே நினைச்சுக்கலாம், சொல்லிக்கலாம். ஒருத்தர் ஓத ஒருத்தர் ஆமீன் சொல்றதுங்கிறது இருக்குல்ல, பாத்தியா ஓதுறது, அது இதெல்லாம் இருக்குல்ல, கல்யாணம் காட்சி எல்லாத்திலும் ஓதத்தானே செய்யறாங்க. அது 5 வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுறாங்க. இது எல்லாமே அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தராம பிற்காலத்தில் உள்ளவர்கள் அவங்களா உண்டாக்கி மார்க்கத்தில் சேர்த்து விட்டாங்க. நம்ம அதை தவிர்த்து கொள்ளணும். எதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்னாங்களோ அதோட நிறுத்திக்கணும். இதான் அடிப்படையான விஷயம். அதனால குனூத்துக்கு என்ன செய்யலாம்? இப்பவும் நீங்கள் ஓதலாம். ஒருத்தர் ஓதுனாரே நீங்க என்ன செய்யலாம்? இப்பவும் ஆமீன் சொல்லலாம் குனூத்துக்கு மட்டும். அல்லாஹ்